முழு மகாபாரதம் தமிழில். இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன். தொடர்வது வனப்பருவம் பகுதி 123. தலைப்பு இளமையை பெற்ற சியவனர். Chiavana attained youth. Vanaparva section 123. மகாபாரதா in தமிழ். இது தீர்த்த யாத்ரா பருவ தொடர்ச்சி. இந்த பதிவின் சுருக்கம்: குளித்துவிட்டு வந்த சுகன்யைக் கண்ட அசுவினி தேவர்கள் அவள் அழகை கண்டு பாராட்டுவது. ஒரே உருவத்தில் இருக்கும் அவளது கணவர் மற்றும் தங்கள் இருவர் ஆகிய மூவரில் ஒருவரை அவள் கணவனாக தேர்ந்தெடுப்பதாக இருந்தால் அவளது கணவருக்கு, அதாவது சியவனருக்கு, இளமையை திரும்ப அளிப்பதாக அசுவினிகள் கூறுவது. இச்செய்தியை சியவனருக்கு சொல்வது. சியவனர் அதற்கு இணங்குவது. அசுவினிகள் சியவனரை இளமையடையச் செய்வது. மூவரில் தனது கணவரையே சுகன்யை தேர்ந்தெடுப்பது. சோமச்சாற்றை பருகும் நிலையை அசுவினிகளுக்கு கொடுப்பதாக சியவனர் உறுதியளிப்பது. இப்பொழுது வனப்பருவம் பகுதி 123 இளமையை பெற்ற சியவனர் இப்பதிவிற்குள் நுழைவோம். லோமசர் யுதிஷ்டனிடம் சொன்னார்: ஓ மன்னா யுதிஷ்டிரா, ஒரு முறை தேவர்களான அசுவினி இரட்டையர்கள் சுகன்யை அவள் குளித்து முடித்து வெற்றுடலோடு இருக்கும் போது காண நேர்ந்தது. தேவர்கள் தலைவனின், அதாவது இந்திரனின் மகளைப் போல அற்புதமான உறுப்புகள் கொண்டவளை அந்த சுகன்யை கண்ட நாசித்தியர்களான, அதாவது மூக்கில் பிறந்தவர்களான அசுவினிகள் அவளை, அந்த சுகன்யை நெருங்கி அவளிடம்: ஓ அழகிய வடிவம் கொண்ட தொடைகளை கொண்டவளே, நீ யாருடைய மகள்? நீ இந்த கானகத்தில் என்ன செய்கிறாய்? ஓ மங்களகரமானவளே, அற்புதமான அருள் கொண்டவளே, இவற்றை அறிந்து கொள்ள நாங்கள் விரும்புகிறோம். ஆகையால் நீ எங்களுக்கு அதை சொல் என்றனர். இதன் பேரில் அவள், அந்த சுகன்யா, அந்த தேவர்களில் முதன்மையானவர்களிடம், அதாவது அசுவினிகளிடம் நாணத்துடன் கூறினாள்: நான் சர்யாதியின் மகள் என்றும் சியவனரின் மனைவி என்றும் அறிந்து கொள்ளுங்கள் என்றாள். இதை கேட்ட அசுவினிகள் புன்னகையுடன் சொன்னார்கள்: ஓ நற்பேறு பெற்றவளே சுகன்யா, மரணத்தை எதிர்பார்த்து காத்துப்பவருக்கு, அதாவது சியவனருக்கு உனது தந்தை, அதாவது சர்யாதி உன்னை ஏன் அளித்தான்? ஓ மருட்சியுடைய மங்கையே, நிச்சயமாக நீ மின்னலைப் போல இந்த கானகத்தில் பிரகாசிக்கிறாய். ஓ பெண்ணே, தேவர்களில் கூட இப்படி எங்கள் கண்களை கூசச் செய்தவளை நாங்கள் கண்டதில்லை. ஓ மங்கையே, ஆபரணங்களற்று மகிழ்ச்சிகரமான ஆடைகளற்று இருக்கும் போதே நீ இந்த கானகத்தில் மிகுந்த அழகுள்ளவளாக இருக்கிறாய். ஓ குற்றமற்ற உறுப்புகள் கொண்டவளே, இப்படி அழுக்கும் சேரும் பூசப்பட்டவளாக இருந்தால் பிரகாசிக்க மாட்டாய். ஆனால் அனைத்து ஆபரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு கண்கவர் ஆடைகளை உடுத்தினால் மிகவும் பிரகாசிப்பாய். ஓ அற்புதமான மங்கையே, ஒளி வீசும் புன்னகை கொண்டவளே, மூப்பினால் தளர்ந்தவரும் இன்பம் உணர முடியாத நிலையை அடைந்தவரும் உன்னை பராமரிக்க முடியாதவருமான கணவரை, அந்த சியவனரை, இந்த துயரத்திலும் நீ ஏன் சேவிக்கிறாய்? ஓ தெய்வீக அழகு கொண்ட மங்கையே, நீ சியவனரை கைவிட்டு எங்களில் ஒருவரை கணவராக ஏற்பாயாக. உனது இளமையை கனியற்றதாக்குவது உனக்கு தகாது என்றனர் அசுவினிகள். இப்படி சொல்லப்பட்ட சுகன்யா அந்த தேவர்களிடம் சொன்னாள்: நான் என்னை எனது கணவரான சியவனருக்கு அர்ப்பணித்திருக்கிறேன். அதில், அதாவது ஒரு மனிதரிடம் விசுவாசத்துடன் இருக்கும் எனது நேர்மையில் உங்கள் சந்தேகங்களை ஊக்குவிக்காதீர்கள் என்றாள் சுகன்யா. அதற்கு அவர்கள், அசுவினிகள் மீண்டும் அவளிடம், அந்த சுகன்யாவிடம் சொன்னார்கள்: நாங்கள் இருவரும் தேவ மருத்துவர்கள். நாங்கள் உனது தலைவனை இளமையும் அருளும் கொண்டவராக மாற்றுகிறோம். அதன் பிறகு நீங்கள்
எங்களில் ஒருவரை, அதாவது நாங்கள் இருவர் மற்றும் உனது கணவர் ஆகிய மூவரில் ஒருவரை உனது துணையாக தேர்ந்தெடு. ஓ மங்களகரமானவளே, இதற்கு உறுதியளித்து நீ உனது கணவரை இங்கே அழைத்து வா என்றனர். ஓ மன்னா யுதிஷ்டிரா, அவர்கள் அந்த அசுவினிகள் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்ட அவள் பிருகுவின் மகனிடம் அந்த சியவனரிடம் சென்று அந்த 2 தேவர்களும் அந்த அசுவினிகளும் சொன்னதை சொன்னாள். அவளது செய்தியை கேட்ட சியவனர் தனது மனைவியிடம் அந்த சுகன்யாவிடம் அப்படியே செய் என்றார். தனது தலைவனின் அனுமதியை பெற்ற அவள் அந்த சுகன்யா அசுவினி தேவர்களிடம் சென்று அவர்களிடம் சொன்னாள், அப்படியே செய்யுங்கள், அப்படியே செய்யுங்கள் என்ற அவளது வார்த்தைகளை கேட்ட அவர்கள் அந்த அசுவினிகள் மன்னனின் அந்த சரியாதியின் மகளிடம் அந்த சுகன்யாவிடம் சொன்னார்கள், உனது கணவர் நீருக்குள் இறங்கட்டும் என்றனர். அழகை அடைய விரும்பிய சியவனரும் விரைவாக நீருக்குள் இறங்கினார். ஓ மன்னா யுதிஷ்டிரா, அந்த அசுவினி இரட்டையர்களும் அந்த நீரின் பரப்புக்குள் மூழ்கினார். அடுத்த நொடியில் அவர்கள் அனைவரும் அழகான உருவத்துடனும் இளமையுடனும் காதில் மெருகூட்டப்பட்ட குண்டலங்களுடனும் தோன்றினர். பார்வைக்கு ஒரே உருவத்தை கொண்ட அவர்கள் அவளிடம் அந்த சுகன்யாவிடம் சொன்னார்கள், ஓ நற்பேறு கொண்டவளே, எங்களில் ஒருவரை உனது துணையாக தேர்ந்தெடு. ஓ அழகானவளே, உனது எண்ணத்துக்கு திருப்தி உண்டாக்கும் ஒருவரை நீ உனது தலைவனாக தேர்ந்தெடு என்றனர். அவர்கள் அனைவரும் ஒரே தோற்றம் கொண்டிருப்பினும் அவள் ஆழ்ந்து ஆராய்ந்து கடைசியாக தனது கணவரின் அடையாளத்தை உறுதி செய்து சரியாக அவரையே, அந்த சியவனரையே தேர்வு செய்தாள். பேராசைப்பட்ட அழகையும் தனது மனைவியையும் அடைந்த மிகுந்த சக்தி கொண்ட சியவனர் மிகவும் திருப்தி கொண்டு அந்த நாசத்திய, அதாவது நாசியில் பிறந்த அசுவினி தேவனர்களிடம் சொன்னார், உங்கள் கைகளால் ஒரு முதிர்ந்தவனான நான் இளமையும் அழகும் பெற்று எனது இந்த மனைவியையும் அடைந்ததால் மிகவும் திருப்தி கொண்ட நான் நிச்சயமாக உங்களை தேவர்கள் தலைவன், அதாவது இந்திரன் முன்னிலையில் சோமச்சாற்றை பருகுபவர்களாக ஆக்குவேன் என்றார். இதை நான் உங்களுக்கு உண்மையாகவே சொல்கிறேன் என்றார் சியவனர். இதை கேட்ட அந்த இரட்டையர்கள், அந்த அசுவினிகள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் சொர்க்கத்திற்கு உயர்ந்தனர். பிறகு சியவனரும் சுகன்யாவும் தேவர்களைப் போல தங்கள் நாட்களை மகிழ்ச்சியாக கடத்தினர். இத்துடன் வனப்பருவம் பகுதி 123 இளமையை பெற்ற சியவனர் இப்பதிவு நிறைவுற்றது.